ஹாய் கைஸ், என்னோட நேம் வந்து ஆஷா. நான் வந்து காஞ்சிபுரமில் இருக்கேன். எனக்கு 24 ஏஜ் ஆகுது. தமிழ்நாட்டில் இருக்கேன். நான் வந்து காமன் பீப்புளாக எனக்கு இத்தனை வருஷம் தோணின விஷயங்கள் எப்படி சொல்கிறது, 2022 19 வந்து ஸ்கூல் முடிச்சு 22 வந்து காலேஜ் யூஜி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு. நான் செகண்ட் டிகிரிலாம் படிக்கலை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் படித்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஓகேங்களா, நான் இத்தனை வருஷம் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன், ப்ரைவேட் காலேஜில் தான் படித்தேன், எல்லாமே ஓகேவா. பட் ஸ்டில் ஐ எம் அன்எம்ப்ளாய்டு. திஸ் இஸ் மை போஸ்டிங் ஐ ஹவ் கெட். இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச பதவி, அன்எம்ப்ளாய்டு தான் இந்த 2026. என்ன மாதிரி நிறைய விமன்ஸ், நிறைய மென்ஸ் ஆல்சோ என்னோட பேட்சில் படித்தவங்களும் சரி, எனக்கு பிஃபோர் பேட்சில் இருக்கவங்களும் சரி, ஒர்க் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு ஸ்கில் இல்லை அதனால் ஒர்க் இல்லாமல் நீ சுற்றிட்டு இருக்க. ஸ்கில் இருந்தால் இன்னும் நீ எப்படி போயிருப்பேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, செல்ஃபாக நீ பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளா எடுத்து பண்ணுறோன்னா அதுக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றது காசு வேணும். காசு எதுன்னு வரும், எடுத்தோடனே யாரும் நம்ம கொடுத்துட மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சு அதுக்கப்புறம் அந்த கையில் இருக்க காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒரு இப்படி ஒரு பக்கம் பண்ணலாம். அப்படி இல்லையா, வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்படி பண்ணலாம். அப்படி இல்லையா, வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு மட்டும் போகலாம். ஓகேவா, இந்த 3 ஆப்ஷன் தான். ஸோ இது 3த்துலேயும் நிறைய பேர் மாட்டிட்டு முடிச்சுட்டு திண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வேலை கிடைக்கல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய விஷயம், இந்த பொலிட்டிக்ஸ் இப்போ வந்து இப்போ அரசியல் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு 2026. நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சேஞ்சஸ் வேணுன்றதுக்காக போட்டேன். இது என்னோட செகண்ட் ஓட்டு. நான் 2021 என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் சிஎம் ஓட்டில் இதுதான் செகண்ட் டைம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரூலிங் பார்ட்டி தான் வந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கேன். பார்ப்போம், அப்படியே ஜெயிக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னா, எந்த கவர்மெண்ட் ஜெயிச்சாலும் சரி, யார் ஜெயிச்சாலுமே சரி, எந்த ஒரு பார்ட்டி ஜெயிச்சாலுமே ஆஸ் அ கவர்மெண்ட்டாக ரூலிங் சிஸ்டமில் இருக்கிறவங்க, ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்க ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்றது நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பக்கத்துக்கு நான் வந்து ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கேன். அது கொடுத்து இந்த சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். எல்லாருமே வந்து இப்போ இருக்க அரசியலில் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஓட்டு வேறு போடுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே சூப்பர், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது ஒரு சிலர் கொஞ்சம் தான் சொல்கிறாங்க. நான் வந்து மொத்தமாகவே லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். இந்த சேஞ்சஸ் எல்லாமே என்னன்னா தமிழ்நாடு தானே கெத்து அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு நல்ல ஸ்கீம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்படின்னா, நான் வந்து ஒரு சிஎம்மாக இருந்தேன்னா என்னெல்லாம் நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கணும், அது எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்னால் சிஎம்லாம் ஆக முடியாது. இப்போ நான் சும்மா தான் இருக்கேன், அதனால் இவ்வளோ பேசுகிறாலாம் நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சிஎம்மாக இருந்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் செய்யணும்ல. இவ்வளோ நாள் இதில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. ஸோ மறக்காமல் பார்த்து உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். பேட் கமெண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்காட்டி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு கேவலமாக கமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்கிட்ட இப்படியே சொல்கிறேன் நான். ஓகே, பார்க்கலாம். என்னென்னா, இப்போ இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிச்சாலுமே சரி, ஜெயிக்கலாலுமே சரி, ஆஸ் அ கவர்மெண்ட்டாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேவா, இந்த ஒரு பேப்பர் தான், இது ஒரு பேப்பர் எழுதி பேப்பர் சொல்ல போகிறேன். அந்த பேப்பர் எடுத்துக்க வேணாம், ஆனால் அது வந்து லெட்ரு, அது வந்து ஒருத்தவங்க கொடுக்கலான்ற எடுத்துகிட்டு போயிட்டு. அதனால் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், எல்கேஜி யூகேஜிலாம் விட்டுலாம், அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஈக்குவல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து மாதம் 1000 ரூபாய் போடுறது, அப்புறம் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது, அதுக்கப்புறம் ஃப்ரீ லேப்டாப்பு, அதுக்கப்புறம் என்னமோ தராங்களே சைக்கிள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு ஒன்று தராங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு ஏதோ ஒன்று தராங்க. நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபஸ்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மெட்ரிகுலேஷனில் படித்தேன், கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன், ஃபீஸ் கட்டி படித்தேன். ஓகேவா, என்ன மாதிரி எல்லாருமே ஃபீஸ் கட்டி படித்த எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க வந்து முழுசாக பார்க்காம தப்பாக பேசக்கூடாது, சரிங்களா. நான் பொதுமக்களை வந்து இங்கே பேச விரும்பலை. நான் இப்போது கவர்மெண்ட் கிட்ட போய் நான் டேரெக்டாக பேச முடியாது. இப்போ வீடியோ போட்டு தானே எல்லாருமே வந்து எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து எத்தனை நாளைக்கு கவர்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை வீடியோ மூலயமா கைண்டான ரெக்வஸ்ட்டை நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுங்க. நான் தான் சொல்லுவேன். ஏன்னா
ஸ்கூல் படிக்கிறவங்களும் எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலோ கவர்மெண்ட் ஸ்கூலோ எல்லாருமே மனுஷங்க தானே, எல்லாருமே வந்து சில்ட்ரன்ஸ் தானே, எல்லாருமே படிக்கிற பசங்க தானே, எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுங்க ஸ்கீம்ஸ். ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது எதுவுமே இல்லாமல் வந்து படிக்க வைக்கிற மாதிரியும் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு கோடி கோடியாக வச்சுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்கன்றதுலாம் தெரியல. அதனால் எல்லா ஸ்கீம்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈக்குவலாக கொடுங்க. ஏன்னா 18 வயசு ஆன அப்புறம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு 18 வயசு ஆன அப்புறம் ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் தான் ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? எல்லாம் எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க ஓட்டு போடுவாங்க, ப்ரைவேட் ஸ்கூல் படிச்சவங்களும் ஓட்டு போடுவாங்க. டேரெக்டாக பிறக்கும் போதே 18 வயசு ஆகி யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. பிறந்து ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜில் முடிச்சுட்டு தான் போய் ஓட்டு போடுறாங்க. அதனால் ப்ரைவேட் கவர்மெண்ட் எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி, எந்த காலேஜில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சலுகைகள் எல்லாருக்குமே கொடுங்க. இது காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd இயர், அதாவது யூஜி சொல்கிறாங்களே, காலேஜ் முடிக்கிறாங்களே, அதில் வந்து மார்க்கு வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காலேஜில் சீட்டு கொடுக்கணும். எவ்வளோ காலேஜஸ் இருக்குது நாட்டில், எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பேஸ் சேர்றவங்க மார்க் பேஸ் பண்ணி சீட்டு கொடுங்க, இல்லைனா ஃபீஸு கட்டுறாங்களா அதை வச்சு சீட்டு கொடுங்க, ஏதோ ஒன்று கொடுங்க. பட் இந்த ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி இதை இவங்களுக்கு தான் கொடுப்பேன், இந்த இதுக்கு தான் கொடுப்பேன், இந்த காஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன், அந்த அதுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிலாம் கொடுக்காதீங்க எந்த காலேஜ்லையும். அது ஒரு ரிக்வஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் வைஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் வந்து அடுத்து பிஎட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பிஎட் எம்எஸ்சினா எனக்கு ஐடியா இல்லை, பிஎட் பண்ணிட்டு நம்ம டீச்சர் ஆகலாம், இல்லை ஏதோ ஒன்று இந்த ஃபீல்டு எப்படி போகலான்ட்டு ஸ்டார்டிங்கில் ஐடியா இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதோ ஒரு காலேஜ் பேர் வந்துட்டேன், காலேஜ் பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பிசி கேஸ்ட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் இருந்தால் தான் வந்து கேஸ்ட் வைஸ் ஃபீஸ் சொன்னாங்க. அதாவது பிசினா இவ்வளோ, ஓபிசினா இவ்வளோ, எஸ்சினா இவ்வளோ, ஓசினா இவ்வளோன்ட்டு கேஸ்ட் வைஸ் ஃபீஸ் சொல்கிறாங்க. மார்க் பேஸ் பண்ணி கூட எனக்கு ஃபீஸை சொல்லலை, என்ன பர்சன்டேஜ் நான் யூஜியில் எடுத்து நான் அதை பேஸ் பண்ணி ஃபீஸ் சொல்லலை. செகண்ட் டிகிரிக்கு கேஸ்ட் பேஸ் பண்ணி ஃபீஸை சொல்கிறாங்கங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே ஒன்று இருக்கக்கூடாதுன்றேன், கேஸ்ட்னே ஒன்று இருக்கக்கூடாது, கேஸ்ட்டே மொத்தமாக தூக்கிடுங்கன்ற கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுங்க தயவு செஞ்சு. கேஸ்ட் பேஸ் பண்ணலாம் சீட்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே முன்னுக்கே வர முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமில் இது 3 பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறேங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்தது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் வந்து மேண்டேட்டரியாக வச்சுருங்க, அதுக்கு மஸ்ட்டுன்னு வச்சுருங்க. சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ப்ரீகேஜி படிக்கும் போதுலேருந்து 12th வரைக்கும். இப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், இங்கிலீஷ் தெரியுமானா தெரியும், எழுத தெரியும், தனியாக பேச தெரியும், மற்ற முன்னாடி போய் பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு. ஆனால் கூட்டத்துக்கு முன்னாடி பேசுகிற அளவுக்கு தெரியும். எங்கள் ஸ்கூலில் எனக்கு தரல. என் ஸ்கூல் நான் குறை சொல்ல மாட்டேன், எங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, அந்த இடத்துல தான் நான் டிசிப்ளினு, ஒபீடியன்ஸு, மேனஸ்லேருந்து எல்லாமே நான் கற்றுட்டேன். இந்தளவுக்கு நான் ஒரு டீசெண்டான கேர்ளாக இருக்கேன்னா என் ஸ்கூல் தான் காரணம். அதாவது என்னென்னா, சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் மஸ்ட்ன்ற அளவுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற கம்பெனிஸ்லாம் எல்லாமே கம்பெனிஸ் அது எல்லா செக்டர்லையும் பண்ணுறாங்கன்ற போது கம்யூனிகேஷனை வந்து நார்மலாக இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்டாக ஒன்றுத்துக்கு உதவாமல் ஒரு சப்ஜெக்டாக வந்து சொல்லித்தரது வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு கம்யூனிகேஷனாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு, அபாக்கஸ் கிளாஸு, அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி கிளாஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஹிந்தி கிளாஸாக எதுக்கு வச்சானே தெரியும். இன்னும் கூட 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஹிந்தி கிளாஸ் வச்சாங்க. சும்மா அந்த எழுதி காட்டுறது இது அதெல்லாம் வேஸ்ட்டு. நிஜமாகவே கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற லெவலுக்கு இங்கிலீஷையும் ஹிந்தியும் சரி. ஹிந்தி வந்து நம்ம அந்தளவுக்கு திணிக்க தேவை. நம்ம நாட்டில் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே வேலைக்கு போயிடலாம் தமிழ்நாட்டில். அதனால் ஹிந்தி அந்தளவுக்கு வேணும்னா கற்றுக்கிட்டோம். ஆனால் இங்கிலீஷை மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போத் ப்ரைவேட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நான் கவர்மெண்ட்டு இங்கிலீஷை வந்து கம்பல்சரி ஒரு லாங்குவேஜாக வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லித் தரணும். இந்த அரைகுறையாக பாதிலேருந்து சொல்லிக் கொடுத்தலாம் வேணாம். சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து 27க்கு அப்புறம் 27லேருந்து இது சிஸ்டமை கொண்டு வாங்க. இங்கிலீஷ் வந்து சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் போகும். ஃபியூச்சரில் எந்த கம்பெனி போனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த பயம் இல்லாமல் கேஷுவலாக அட்டன் பண்ணிவிட்டு கேஷுவலாக க்ராக் பண்ணிவிட்டு கேஷுவலாக வேலைக்கு போய்ட்டு நிம்மதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்து குழந்தைட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது எஜுகேஷன் சிஸ்டமில் இந்த 4 பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறங்க. கவர்மெண்ட்டு இதை கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டு என்னென்னா, எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து பர்மனெண்ட் ஜாப் இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இப்போது எலெக்ஷன் போச்சு, இத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறாங்களா? எத்தனை ரேஷன் கார்டு இருக்குன்னு தெரியும், ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும், அதில் எத்தனை மென் இருப்பாங்க, எத்தனை விமன் இருப்பாங்க தெரியும், அதில் என்ன ஏஜ் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ப்ரூஃப்மே அவங்க தான் கொடுக்குறது, சப்மிட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஸோ அதில் 20 மினிமம் ஒரு எந்த கம்பெனி போனாலும் இப்போலாம் நான் 10,000, 8,000, 9,000, 10,000, 15,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு அழுகுறாங்க கம்பெனிஸில் சரி. ஐடி கம்பெனியாகவே அதனால ப்ரெஷராக எடுக்கும்போது 13,500 ரூபா இவ்வளோ தான் எடுக்கிறாங்க, இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. தூக்கி எடுத்தோடனே கொடுத்துட முடியுமான்னு கேட்பீங்க. அதனால் கொடுக்க முடியாதான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20,000 ரூபாய் சம்பளத்துலேருந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பொருளாதாரம் வந்து இப்போது எந்த அளவுக்கு
விலைவாசி இருக்குது போகுது வருதுன்றதுலாம் தெரியும். ஒருத்தன் போக வர டிரான்ஸ்போர்ட் செலவு, ஃபுட்டு எவ்வளவோ இருக்குது. என்ன இருந்தாலும் சரி, விமானம் இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல போய் ரெண்ட் தங்கியிருந்து வேலை செய்யணும் அவ்வளோ இருக்குது. நான் காஞ்சிபுரத்தில் இருக்கலாம், இங்கேருந்து நான் வந்து ஒரு பக்கத்தூர் போனால் கூட பரவாயில்ல. அது விட்டு நான் இங்கேருந்து நான் சென்னைக்கு போய் தான் வேலைக்கு போனேன். நான் போகிற டிரான்ஸ்போர்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு போய் வருவே ஆகிடும். வேலை டைமே இப்போலாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து 10 மணி நேரம் அங்கே வேலையை செஞ்சுட்டு இங்கே நான் அப் அண்ட் டவுன் போய் வரது செலவு இதெல்லாம் என்னாச்சு. அதுக்கு தங்கி வேலை செய்யலாம் பார்த்தா போனால் ஹாஸ்டல் தங்கத்துக்கு ரெண்ட்டு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கு அவங்க கொடுக்குற 13,500 12,000 சம்பளம் 10,000 சம்பளம் என்ன பார்த்தோம். அதனால் இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறவங்க மினிமம் 20,000 கொடுங்க. அட்லீஸ்ட் இப்போ ஓட்டு போடுற அன்றைக்கி மட்டும் லிஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, 5,73,43,291 பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கிறீங்க. ஒரு வீட்டில் இத்தனை பெண் ஓட்டு இருக்குது, இத்தனை ஆண் ஓட்டு இருக்குன்னு லிஸ்ட் எடுக்கிற உங்களுக்கு ஏன் வந்து ஒரு வீட்டில் இத்தனை பெண் ஓட்டு இருக்கு, ஆண் ஓட்டு இருக்குது, இதில் எத்தனை பேர் வந்து அந்த குடும்ப தலைவியை விட்டுட்டு இத்தனை பெண் குழந்தை இருக்குது, இத்தனை ஆண் குழந்தை இருக்குது, அதில் வந்து 20 வயசு கடந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. அந்த அத்தனை பேர் வேலை செய்கிறாங்களா, படிக்கிறாங்களா, இல்லை வேலைக்கு போகிறாங்களா? அப்படி வேலைக்கு போகிறாங்களா, அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்க நம்ம வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி தரணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரியான கவர்மெண்ட். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணி கொடுங்க. கார்டு சிஸ்டம், ஐடென்டி கார்டு சிஸ்டம், இது தேர்டு. இது என்ன ஐடென்டி கார்டு சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக், கேஸ் புக், டிரைவிங் லைசன்ஸ், இத்தனை கார்டு நம்ம வச்சிருக்கோம். எல்லாருமே வச்சிருக்கோம். எதுக்கு வச்சுக்கிறோம், ஏன் வச்சுக்கே தெரியாது. இத்தனை கார்டு கவர்மெண்ட் சொன்னாங்கன்ட்டு நாமளும் அது இது லிங்க் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ண சொன்னாங்க, 1000 ரூபாய் லிங்க் பண்ண சொன்னாங்க. ஓகே, லிங்க் பண்ணிட்டாங்க. பேங்க் பாஸ்புக்கு அது எது இருக்குது, யார் இருக்குதுன்னே தெரிய மாட்டேது. இந்த பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூ இருக்கிறதுல ரொம்ப தலைவலி பிடிச்ச இஷ்யூவாக இருக்குது. சத்தியமாக செம்ம கடுப்பு. எனக்கே அவ்வளோ ஆத்திரம். ஏன்னா என் காசே அவ்வளோ பிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து இது மாதிரி எவ்வளோ பேர் காசு இந்த பேங்க் காரணங்களாம் பிடிச்சி கொள்ளடிச்சுருக்கானுங்க தெரியல. வேலை செய்கிறவங்களும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. விட்ட வேலையை தான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம போய் கேட்டால் இதுக்கு நான் பொறுப்பில்லை, அது பொறுப்பில்லை, இதுதான் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னா இது சொல்லுது, அவங்களுக்கு அப்போ தான் அவங்களோட கொஸ்டின் அவள் தான் அதான் செய்ய முடியும். அவங்களால எவனோ கணக்கு தெரியாத எவனோ செஞ்சுட்டு போட்டு அவங்க நம்ம கேட்க முடியாது. ஆனால் இதை வந்து எந்த பேங்க், எஸ்பிஐயோ இந்தியன் பேங்க்கோ இத்தனையோ பேங்க் இருக்குது. நம்மளுக்கு மேஜராக தெரிஞ்சது இந்த பேங்க்லாம் தான். இதெல்லாம் வந்து அநியாக கொள்ளடிக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூவில் வந்து கிளியர் பண்ணணும். என்னன்னா, இந்த பேங்க் பாஸ்புக்கில் மினிமம் பேலன்ஸ் வந்து 1000 ருபீஸ்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பேங்க் அக்கௌண்ட்டு 1000 ருபீஸ் மினிமம் பேலன்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சிலதில் வந்து 10,000, 5,000, 5,000, 20,000 கூட ஒரு சில மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் யாரும் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்களாம் கிடையாது. இருக்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க வச்சுக்கிறாங்கன்னா வச்சுப்பாங்க. எல்லாராலையும் 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டில் 5,000, 10,000 மெயின்டைன் பண்ண முடியாது. 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ண முடியலன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். மினிமம் பேலன்ஸ் 1000 ருபீஸ். நான் வேலைக்கு போகிறதுக்காக ஓப்பன் பண்ணேன். சும்மா அது எதுவோ ஓப்பன் பண்ண சொன்னாலும் ஓப்பன் பண்ணேன் வீட்டில். நான் வேலைக்கும் போகல. அப்போது என் அக்கௌண்ட்டில் எப்படி மினிமம் பேலன்ஸ் 1000 மெயின்டைன் பண்ண முடியும்? அந்த அக்கௌண்ட் வந்து எதுக்கோ தேவைக்கு எதுக்கோ காசு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் காசு போட்டு மெயின்டைனே பண்ண முடியல. 1000 ரூபாய் வச்சு நான் அதில் வந்து 200, 300 எடுத்துட்டு மிச்சம் இவ்வளோ காசு வச்சாலும் மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் இல்லை 200 குறையுது சொல்லிட்டு இருக்கிற காசு அப்படியே பிடிச்சிட்டாங்க, மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 1000 ரூபாய் ஃபுல்லாக போடுற வரைக்கும் எவ்வளோ சொச்சமாக போட்டு சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே பிடிச்சினே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி எவ்வளோ காசு போட்டாலும் பிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஒரு 5,000, 10,000 அளவுக்கு காசும் போட்டு நான் மெயின்டைன் பண்ணின்னு தான் இருந்தேன். அப்பயுமே வந்து பிடிச்சிட்டு தான் இருக்காங்க காசுல. ஏன் எதுக்குன்னே தெரியாமல் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அக்கௌண்ட்டே தூக்கி போட்டுட்டு நான் மறுபடியும் வந்து வேறு அக்கௌண்ட் இப்போ தான் 1 இயர் மேலே ஆகுது. அக்கௌண்ட் மாற்றி 1 வருஷம் ஆகுது. நீங்கள் சார்ஜஸ் அது இதுன்னு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறேன்னு சொல்கிறதுலாம் ஓகே, பிடிங்க, நானே சொல்ல. மினிமம் பேலன்ஸுன்றது 1000 ரூபாலாம் வந்து யாராலையும் வச்சுக்க முடியாது. நான் வந்து இப்போ வேலைக்கு போவேன், அப்புறம் போக மாட்டேன். என் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் காசு இருக்கும், இல்லை இருக்காது. எப்படி என்னால் 1000 மெயின்டைன் பண்ண முடியும்? நான் கீழே ஒன்று அடிபட்டுச்சு, அவசரத்துக்கு காசு எடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு 500 ரூபா செலவாகுது. மிச்சம் 500 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? அதுலேருந்து 500 ரூபா எடுக்கும். 500 ரூபாய் அவசரத்துக்கு, அது அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் இருக்குதுடா, இதில் செலவு பண்ணிக்கலாம்னா கூட ஒன்றும் முடிய மாட்டேன். அதுலேருந்து காசு எடுத்துட்டா திரும்ப நான் அதில் போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ அதுக்குள்ளே இந்த காசு பிடிச்சிருவான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, என் காசு, என் வீட்டு காசு, பேங்க்காரன் தின்னுட்டு போகிறான். இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் மினிமம் பேலன்ஸ் வந்து நீங்கள் 0ல் இருக்காமல் தான் எந்த பேங்க்காக வேணா இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க் எதாவது வேணா இருக்கட்டும், மினிமம் பேலன்ஸ் 0ல் வைங்க. இந்த 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுறோன்ற அளவுக்குலாம் எவனும் வளர்ந்து வரல. அப்படியே வந்தாலும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு யாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும், காசு பண்ணலாம் அவசியமே இல்லை. தேவையில்லாத வந்து நீங்களாக தான் க்ரியேட் பண்ணிட்டு நீங்களாக இது வச்சுப்பீங்க. எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறது கிளியர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ரீசார்ஜ். இது வந்து 4வதாக என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டு. மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் யோயோ அப்பா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் அந்த கார்டு சுரண்டி போடுவாங்களே, ஏர்டெல் ஐடியாலாம் கார்டு சுரண்டி 5 ரூபா, 10 ரூபாய், 7 ரூபாய், 8 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போடுவாங்களே, அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நானும் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தேன். தான் அதுலேருந்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீசார்ஜ் 49 ரூபாய் இருந்துச்சு, 39 ரூபா, 49 ரூபா, 99 ரூபா, அதுக்கப்புறம் 149 ரூபா, 199 ரூபா, அதுக்கப்புறம் வந்து
₹249 அடுத்தது 290 இப்போ ₹343 கடைசியாக இப்போ நான் கரண்ட் ரீசார்ஜ் பார்த்து ₹343 தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீ பட்டன் ஃபோன் வச்சிருந்தாலுமே சரி, டச் ஃபோன் வச்சிருந்தாலுமே சரி, எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ரீசார்ஜ் போடுறவங்களுக்கு ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் ஆட்சி வந்து பட்டன் நார்மலாக வந்து டச் ஃபோன் தான், பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. என் அப்பா பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்காரு. அவங்களுக்குலாம் அந்த கால் பேசுகிறதுக்கு அன்லிமிட்டட் நெட்டும் தேவைப்படாது, கால்ஸும் தேவைப்படாது அவ்வளோ. சும்மா கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துல பேசுறதுக்கும் சும்மா அப்புறம் போட்டால் பேசுறதுக்கும் அதுக்கு மட்டும் தான். அவங்களுக்கு ₹293 நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம் மாதம். முடிஞ்ச உடனே இன்கமிங் காலை கட் பண்ணுறீங்க. ஏன் 2 நாள் இன்கமிங் காலை ஏன் கட் பண்ணுறீங்க? அவுட் கோயிங் கால் போலையா, சரி ஓகே ரீசார்ஜ் இல்லை போல, இன்கமிங் காலையும் கட் பண்ணுறீங்க, இன்கமிங் மெசேஜஸையும் கட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எல்லாருமே வச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. வேணுன்றதும் வச்சிருப்பாங்க. வயசான எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஃபோன் தேவைன்றதே இருக்காது. ஒரு சிலருக்கு ஃபோனே தேவையில்லாமல் இருப்பாங்க, ரீசார்ஜ் தேவையில்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால கட்டாயமாக ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இந்த ரீசார்ஜ் போடுறன்ற விஷயம் கட்டாயப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரீசார்ஜ் ரேட்டை வந்து குறைக்கணும். நீங்கள் வந்து ₹349 ₹249 ₹290 ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா $249 கூட ரிமூவ் பண்ணிட்டானுங்க. இப்போது அந்த ஜியோ ஏர்டெல் இதெல்லாம் பயங்கரமாக நல்லா இருக்கானுங்க. $249 ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து $299 ஆக்கிட்டாங்க. $299 இது வந்து நீங்கள் ப்ரைஸை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணல எல்லாருமே யாருமே தயவு செய்து எந்த இதையும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அவங்களுக்கு கம்மி பண்ணி தானாக வருவாங்க. அந்தளவுக்கு நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸாகவே இருந்தாலும் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்கல்ல. கவர்மெண்ட்டு தானே இப்போ எல்லாத்துக்குமே வந்து இதுவாக இருக்குது. அந்த கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே கவர்மெண்ட்னா தானாக மாறுற விஷயங்கள் நிறைய இருக்குது நாட்டில். அது வந்து மக்களாக தான் மாறணும், ஓகேங்களா? மக்களாக மாறினா தான். பட் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் அண்ட் ஸ்டெப்பு அவங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து இது கவர்மெண்ட் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தான் ஆகணுன்ற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 18 வயசு கீழே இருக்க சில்ட்ரன்ஸ், 18 வயசு அந்த மாதிரி சரி, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களாலுமே சரி, அந்த ஏஜ் குரூப் ஆஃப் பசங்களுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஃபோனை தயாரிக்கும் போதே சரி, அப்படி ஃபோனை தயாரிச்சிட்டிங்கனாலும் சரி, சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் தாண்டி, இந்த யூடியூப் இதெல்லாம் தாண்டி டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் தாண்டி குரோமும் சரி, மற்ற சில எல்லா வெப்சைட்டும் சரி, சோஷியல் மீடியா எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, கண்ட ஏபிகேவாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து அக்சஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து எத்தனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு வச்சுருங்க. அவன் ஃபேக் டேட்டா போட்டாலுமே வந்து எந்த இதுவும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு எதனா பண்ணி வைங்க. ஏன்னா நாட்டில் இப்போ கெட்டு போகிறதே வந்து ஃபோனாக தான். ஃபோனில் வந்து எவ்வளோ நல்லது இருக்குது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடுத்து நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கோ, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு டிராயிங் தெரியும், இல்லை எனக்கு பேச தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு ஆட தெரியும், ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளால் ஆஃப்லைனில் முடியல, ரீச் ஆக முடியலன்னா நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி ஆன்லைனில் நம்ம வந்து ரீச் ஆக ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? அதை விட்டுட்டு அன்வான்டாக நிறைய பண்ணுறாங்க இந்த காலத்தில். அன்வான்டாக ஸ்கேம்ஸ் நிறைய பண்ணுறாங்க, மணி ஸ்கேம்ஸ், ஆன்லைன் ஃப்ராடு. அதுக்கப்புறம் வந்து இந்த 18+ கண்டென்ட் போட்டு நிறைய பேர் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க நாட்டில். இதெல்லாமே வந்து அப்சல்யூட்லி வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு இந்த 18 ஏஜ் பிலோவில் இருக்க பசங்க 18 வயசாகவே இருந்தாலும் சரி, 18 வயசு கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யாருக்குமே ஃபோனில் இந்த டிஃபால்ட் ஆப்ஸ் தாண்டியோ இல்லை மற்ற சில சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கு அக்சஸே இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும். ஃபேக் டேட் ஆஃப் பர்த் போட்டாலுமே அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபோனில் கொண்டு வரணும். கேட்கலாம், நம்ம சம்பாதிச்சு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம சம்பாதிச்சு ஃபோன் நம்ம தான் யூஸ் பண்ண இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பசங்க கிட்ட போதுங்க. லைக் எப்படின்னா வந்து சின்ன பசங்களாம் இப்போ வந்து தப்பான பான் வீடியோஸ் பார்க்கறதுலேருந்து, அதுக்கப்புறம் எப்படி சூசைட் பண்ணுறது, எப்படி வந்து ஒருத்தனை சாவடிக்கிறது, போட்டு தள்ளுறதுலேருந்து எல்லாமே ஃபோனை பார்த்து கற்றுக்குதுங்க. தேவையில்லாத பண்ணுதுங்க. இப்போது டீசெண்டாக யாருமே பேசிட்டே இல்லை. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் பசங்களாம் பாருங்கள், எல்லாம் இந்த ஜென்ரேஷன் இருக்க எல்லாருமே இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் எல்லாருமே சொல்ல. ஒரு சிலர்லாம் வந்து இப்போ குட்டி பசங்க ஒரு 6th 7th 8th தான் படிக்குதுங்க. அவங்க பேசுகிற ஸ்லாங்கை பாருங்கள், நார்மல் தமிழே பேச மாட்டுறாங்க. அது என்ன பாஷனே புரிய மாட்டுது, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டாலே பிபி ஏறி தலை வெடிச்சு போடுங்களா, அந்தளவுக்கு மோசமான ஸ்லாங்கில் பேசிங்கிறாங்க பசங்க. அதனால் ஃபோனை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏதோ கண்ட பாட்டெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதில் வர மாதிரி பாடுறேன்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேவலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபோனை வந்து முற்றிலும் என்ன கேட்டால் ஃபோனே தேவைன்னு தான் சொல்லுவேன் நான். அது ஆனால் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா ஆஃப்லைனில் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பீப்புள்ஸ்க்கு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊர் மக்களுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெளியூர்லேருந்து அவன் வரான், அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நாட்டில் முக்காசி நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா சொல்லவே முடியாது யாராலையும். என்ன சொன்னாலும்
நடக்குது தான். ஏன்னு போய் வெளில பாருங்க, அப்போ தெரியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா. பக்கத்து வீட்டுக்காரங்க முதல்ல சப்போர்ட் பண்ணுறேன்னா எவனோ கிடையாதுங்க. இங்கே வந்து அவன் எவனோ எங்கெங்கோ வந்து வரவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி உட்காந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து நாம பொண்ணு போக வேண்டியது தான். அதனால என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. யாரையும் வந்து ஃபஸ்ட்டு ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ப்ரொடெக்டிவாக சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எல்லாமே பீப்புள்ஸ் இருங்க. சேஞ்ச் வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வரணும் கேட்குறோம். இப்போ நானுமே இத்தனை லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட் ரூல் போட்டாங்கன்னா எல்லாமே ஃபாலோ கவர்மெண்ட் ரூல்ஸால் தான் பண்ண முடியும். ஏன்னா மக்களால் இவ்வளோ செலவு பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட் பண்ண முடியுன்றதுனால இதை கவர்மெண்ட் கிட்ட கேட்குறேன். ஆனால் ஒரு தனி மனித ஒழுக்கம், தனி மனுஷனா நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன மாற்றிக்கணும், நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மக்களுமே தனிப்பட்ட முறையில் அவங்க புரிஞ்சு அவங்களாம் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நிறைய விஷயம் இங்கே வந்து மாறுபடும், நிறைய விஷயம் மாறும். அதனால் எல்லாமே தயவு செய்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எல்லாம் புரிஞ்சிருந்து மாறிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டையும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா நாடே நல்லா இருக்குங்க. நாடு நல்லா இருந்துச்சுன்னா என்னங்க எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கும், இப்போ ஒரு ஏரியானா இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்களேன். காஞ்சிபுரத்தில் 1008 தெரு இருக்கும்ல, அது 1008 தெருவில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாலாம் சின்ன காஞ்சிபுரம். நாங்கள் முத்தியால்பேட்டை இந்த சைடில் சின்ன காஞ்சிபுரம். குப்பை தொட்டியே கிடையாது எங்கள் ஊர்லலாம். குப்பத்தட்டி கிடையாது. இது நான் மெயின் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன். இப்போ நான் வேலை செஞ்ச இடம் சொல்லலை, வேலை செஞ்சுட்டு மெயின் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் சைடு எல்லாம் போனால் குப்பத்தட்டி குப்பத்தட்டி வந்து டெய்லியும் சரி, இல்லை வாரத்தில் 2 நாளோ இல்லை டெய்லியும் கூட சரி, குப்பத்தட்டி வந்து முனிசிபாலிட்டி வந்து அந்த ட்ரக் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. குப்பையை க்ளீன் பண்ணிடுறாங்க, மருந்துலாம் போட்டு எல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்க ஏரியாவை. இப்போது எங்கள் ஊர்லலாம் குப்பை தொட்டின்றதே ஒன்று இல்லை. இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. குப்பை தொட்டியே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸும் ஒன்று இருக்குது. எவன் போய் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஊருக்கு தெருவுக்கு குப்பை தொட்டி வச்சாதான் மக்கள் ரோட்டில் குப்பையை கொட்ட மாட்டாங்க. நம்ம குப்பை தொட்டி வச்சாலுமே குப்பையை ரோட்டில் போய் கொட்டுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எருமை மாடுங்கள்லாம் வந்து குப்பை தொட்டி வச்சா நம்ம குப்பை தொட்டியில் தான் குப்பையை போடணும் அப்படின்றது வந்து அவங்களா தனி மனுஷனாக திருந்தினா மட்டும்தான். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவு இருந்து திருந்துடும், ஓகேவா? அது ஒன்று. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேயே வந்து குப்பை தொட்டியை வைக்காம இருந்தாங்க எல்லாமே திரும்பி ரோட்டில் எங்கே காலியோட இருக்கோ, ரோடோ சரி, ரோட்டில் போட மாட்டாங்க. எங்கே காலியோட இருக்கோ அங்கே தான் போடுவாங்க. மக்கள் வேறு என்ன எங்கே தலைமையில கொட்டிக்க முடியும், அங்கே தான் போட முடியும். அதனால வந்து தெருவுக்கு குப்பை தொட்டி வைங்க. வச்சிங்கன்னா தான் குப்பை தொட்டில் போட முடியும். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் குப்பையை அதில் போட முடியும். வைக்காமையே குப்பையை அங்கே கொட்டாது இங்கே கொட்டாதுன்னா எங்கே கொட்டுறது? நானும் ரோட்டில் இருக்குமே நம்ம யாரும் கொட்டல, என்னென்னு பேசலை, எல்லாருக்காகவும் சேர்த்து தான் பேசுகிறேன், ஓகேங்களா? அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எல்லா தெருவுலையும் வந்து கேமரா வைங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெருவுக்குள்ள ஒரு வார்டு மெம்பர் இருப்பாங்க, அப்புறம் கழக செயலாளர்னு இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ இருப்பாங்க, வேட்பாளர், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இந்த ஆர்டர் வைஸில் தான் நம்மளுடைய பொலிட்டிக்ஸே வந்து தமிழ்நாட்டு அரசியலே நடக்குது. இப்படி தான் இந்த ஆர்டர் தான் இருக்குது. இன்னும் நடுவில் ஒரு சிலர் வரலாம், எனக்கு தெரிஞ்சது இருக்குது நான் சொல்ல முடியும், ஓகேவா? இதில் இப்போ எங்கள் ஒரு ஏரியாவுக்கும் வார்டு மெம்பர்னு இருப்பாங்க. அவங்களாம் வந்து தான் வந்து பீப்புளுடைய என்னென்ன வந்து தேவை, உங்களுக்கு எது வேணும், எது வேணாம் அந்த ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் போயிட்டு அவங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட போய் சொல்லி நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றி வைக்கணும். பட் அவங்க அந்த செய்ய முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. எல்லாமே கேட்டுன்னு போயிடுறாங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க, செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எதுக்கு அந்த போஸ்டிங்கே வந்து இதுவே கிடையாது அவங்களுக்குலாம். அதுக்கு அவங்க அந்த போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு இது கிடையாது. வந்து அந்தந்த ஏரியாவுடைய வார்டு மெம்பர்ஸ் உங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து பீப்புள் கிட்ட, அதாவது மனுஷங்க கிட்ட டைரெக்டாக பேசி என்ன வேணும் வேணான்றதை தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் வந்து ஏரியா நல்லாயிருக்கும். ஏரியா நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும், ஊர் நல்லா இருந்தால் நாடே நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆக்சிடென்ட் ஆனாலோ தப்பு நடந்தாலோ எது நடந்தாலோ பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த தெரு நாய்கள்லாம் நிறையா இருக்குது ரோட்டில். அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நாய் பிடிக்கிறதுக்குன்னு வண்டி எதனா இப்போ வீட்டில் வளர்க்குறாங்கன்னா அது வேறு, ஏன்னா அவங்களே அதை மெயின்டைன் பண்ணிக்க போகிறாங்க. ஊசி போடுறதுலேருந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமோ ஊசி போடணுமோ அவங்க வந்து பத்திரமா வச்சு அவங்க வளர்த்துக்கிறாங்க. வீட்டில் தனிப்பட்ட முறையில் வளர்க்குறது அது வேறு, அவங்கள நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? தெரு நாய் வந்து நிறைய பேர் தான் வளர்த்து ரோட்டில் விட்டுறாங்க. வில்லேஜ் சைடுமே சரி, சிட்டி சைடுமே சரி வளர்த்து. எங்கள் ஊர்லலாம் அது மாதிரி தான் நிறைய பேர் 2 நாய் 3 நாய் 4 நாய்ட்டு எங்கெங்கேயும் சேர்த்தாந்து குட்டி போட வச்சு வளர்த்து அப்படி ரோட்டில் தெரு நாய் மாதிரி விட்டுடுறாங்க. அப்புறம் அதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எதனா ஒன்று பண்ணணும்னா பண்ணுறது, அப்படிலாம் பிடிச்சிட்டு போயிடுங்க. வந்து தெருக்கு ஒரு நாய் இருந்தால் போதும், தெருவே நாயாக இருந்தால் அப்புறம் என்ன ஆகுது? ஸோ அதனால் அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க தெருவில். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எவ்வளோ பேர் நாய்க்கடி வாங்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாங்க. நியூஸ் எவ்வளோ போடுவாங்க, போடாமல் நிறைய பேர் கடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து குடிக்கிற தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும், பைப்பு. இப்போது லாஸ்ட்டாக வந்து இந்த சிஎம் எலெக்ஷன் இப்போ நடந்துச்சுல, இப்போ நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மோடிலாம் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து வீட்டுக்கு எங்கள் தெருவிலலாம் வந்து குழா போட்டு கொடுத்தாங்க. குழா போட்டப்போ
ஒரு வீட்டு நம்பருக்கு ஒரு குழா தான். இப்போது ஒரு ஒரு வீடுனா ஒரு வீட்டு நம்பர் இருக்குமா, அந்த வீட்டுக்கு ஒரு குழா தான் போட முடியும்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் 7 ஓட்டு 8 ஓட்டு 7 ஓட்டு இருக்குது. ஒரு வீட்டில் 10 ஓட்டு 5 ஓட்டு கூட இருக்கட்டும். ஒரு வீட்டில் பெரிய குடும்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரே வீட்டில் வாழ முடியும். அவன் அவ்வளோ பெரிய இடம் இருக்கும். ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீடு, அந்த வீட்டு இன்னொரு வீடு கட்டினா கூட இருப்போம். நாங்களும் அப்படி தான் இருக்கோம். ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு பின்னாடி எங்கள் ஆச்சி வீடு பின்னாடி நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு நம்பர் ஒரே வீட்டு நம்பர் தான். எங்களுக்கு குழா போட்டு தரல, குடிக்கிற தண்ணிக்கு குழா போட்டு தரல. எங்கள் ஏரியாவில் எங்கள் ஆச்சி வீட்டுக்கு தான் போட்டுருக்காங்க. நாங்கள் அப்போ அவங்க வீட்டிலே நாய் வளர்க்குறாங்க. நாங்கள் அந்த நாயை தாண்டி அதை போய் பிடிச்சிட்டு வரதுக்கு டெய்லி ஆத்திரம் வருது. அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க தான் இருக்குது. நம்ம காலங்காத்தால தண்ணி 6:30 மணி 7 மணிக்கு தான் வரும். தூங்கி எழுந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எழுந்துப்போமா, தண்ணி இந்த டைம் தான் வரும் தெரியும், எழுந்துப்போ பிடிச்சி 1 நாள் தான் தண்ணியை வருது குடிக்கிற தண்ணி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டு நம்பர் தான் இருக்குது, அந்த வீட்டு நம்பருக்கு ஒரு குழா தான் போட்டு தர முடியலாம், போட்டு தரக்கூடாது. இப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 வீடு இருந்தாலும் சரி, 3 வீடு இருந்தாலும் சரி, அத்தனை லைன் கனெக்ஷன் கொடுங்க. அதில் ஒன்றும் நீங்கள் குறைஞ்சி போய்ட்டு பார்த்தல, பைப்பு ஒரு 10 அடி 2 அடி பைப்பு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாலும் ஒன்றும் குறைஞ்சி போய்ட்டு பார்த்தல, உங்கள் கவர்மெண்ட்டில் காசு சரிஞ்சு போயிடாது. ஓகேவா? அதனால் வந்து குழா கனெக்ஷன் போடுறீங்கன்னா எல்லாருக்கும் போட்டு கொடுங்க. எல்லார் வீட்டில் தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ எங்களுக்கு குழா போடல சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், போட்டோம்ல, எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்களா? அதனால் எல்லாருக்கும் போடுங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லாமல் இருப்பாங்கனால எல்லாரும் சேர்த்து குழா வந்து போடுறீங்க. ஒரு வீட்டுக்கு எல்லாம் சரிங்கண்ணா, அந்த குடும்பம் வந்து 2 குடும்பமாக இருக்குது, 3 குடும்பம் இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் ஒரு வீட்டு நம்பர் தான் இருக்குது. எல்லாருமே செய்யுங்க. எல்லாரோட உங்களுக்கு வேணும்ல, எல்லாருமே செய்யுங்க. என்னன்னா இது வந்து முடிஞ்சிச்சா. 6வது, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய ஏரியாவுக்கு பட்டா வாங்கி தரது. ஸோ இப்போ என்னன்னா 5 வருஷம் இருந்தாலே பட்டா வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே வந்து ஏதோ ரூல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டு சிஎம்ஏ வந்து நிறைய பேருக்கு பட்டா கொடுத்து, புறம்போக்கில் இருந்தவங்களுக்குலாம் பட்டா கொடுத்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு 24 ஏஜ் நடந்துட்டுருக்கு. என் ஆட்சிக்கு 61வது வயசு நடந்துட்டுருக்கு. எங்கள் ஆட்சி காலத்துலேருந்து அவங்க தான் இந்த இடத்துல இருந்தாங்க. எங்கள் ஆட்சிக்கு முன்னாடி காலத்துலேருந்து இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இத்தனை வருஷம் 3-4 தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இன்னும் இந்த இடத்துக்கு வந்து பட்டா இல்லைன்றாங்க. ஆனால் இது எல்லாமே ஒருத்தவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு ஆள் பேரில் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அப்படி மாற்றி வச்சுருக்கவங்க வந்து நான் இவ்வளோ இந்த சைன் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேஸ் போடவே ஏதோ ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இருக்க வரைக்கும் இருந்துக்கலாம், யாரும் எதுவும் பண்ண முடியாது, இல்லைன்னா நம்ம காசு கொடுத்தா வாங்கி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நார்மலாக ஒரு இடத்துல நம்ம லேண்ட் வாங்கணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேன்னு சொல்கிறத விட அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டுறதுனால எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? ஒரு 60-70 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க? இப்போ 2 வருஷமாக வந்து இது ஏன் எவ்வளோ நீங்கள் காசு கொடுத்தா நான் உங்களுக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எங்கள் ஏரியான்னு இல்லை, நிறைய ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் வந்து மொழிச்சு வந்துலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால கவர்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து கவர்மெண்ட்டில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்நிலை புறம்போக்கு, அப்புறம் வந்து ஓட புறம்போக்கு, ஏதோ பேரில் புறம்போக்கு சொல்கிறாங்க. அந்த எந்த புறம்போக்கும் கிடையாது. சரிங்களா? அவன் கடலோரத்தில் வீடு கட்டின்னு இருக்கிறவனுக்கு பட்டா கொடுக்குறாங்க. தண்ணி வந்து இந்த இப்படி மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள வெள்ளமே போகிற அளவுக்கு வீடு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பட்டா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. 4 வயசுக்கு இது வரைக்கும் இங்கே எதுவும் ஆண்டே கிடையாது. இந்த ஊரில் எங்கள் ஏரியாவில் எதுவும் ஆகலை. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்குது, ஏரியா நல்லா தான் இருக்குது. பட்டா கொடுத்தானே அவன் வச்சுக்கிறான். பட்டா வேணான்ற எங்கள் ஏரியாவில் நினைக்கிறவங்கலாம் வந்து அவனுக்கு வேறு அசட் நிறையா இருக்கும். நகை வச்சுருப்பான், சொத்து வச்சுருப்பான், வேறு எங்கன்னா வீடு வச்சுருப்பான், எல்லாமே வச்சுருப்பான். ஆனால் எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஒன்றுமே பேக்ரவுண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் எங்களுக்குன்னு பட்டாள நிலத்துலேருந்து எல்லாமே வீடு வாசல் எல்லாமே இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த இடத்துல வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தெரியாமல் கட்டிட்டோம். இப்போ அதை நம்ம 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு இடத்துல நீ வீடு கட்டிட்டேன், அந்த இடத்துல வந்து இப்போது அப்போன்னு இருக்குன்னா கட்டினவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பயத்தில் தான் இப்போ இருக்கும். சரிங்களா? வந்து இருக்க வரைக்கும் இருந்துக்கலாம்னா நம்மளுக்கு நம்ம ஒன்றுமே இல்லையா, நம்ம எல்லாமே வந்து விற்றுட்டு வந்துட்டுமே. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இது இந்த இடம் தான் சொர்க்கம் சொத்து எல்லாமேன்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு, கலெக்டரும் சரி நிறைய பேர் வராங்க போகிறாங்க, அந்த தெரு மொழியிலேருந்து அப்படியே போயிடுறாங்க. அவன் நல்லவனா இருந்தால் தெருவுக்கு சப்போர்ட் பண்ணான், எவனும் நல்லவனும் கிடையாது. வீடு வீடாக வந்து கேட்கணும். அப்படி இல்லையா ஒரு கூட்டம் போட்டு மொத்தமாக வச்சு ஒருத்தன் எவனா வரானா அவன் வந்து கேட்கணும். ஸோ விசிட் பண்ணி பார்த்து எங்கள் ஏரியா போல் வேறு எந்தெந்த ஏரியாஸ் இருக்கோ பார்த்து, அவங்க ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்களாம் வீடு சம்பாரிச்சு கட்டி வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அவங்க வயிற்றுச்சில் கொட்டிக்காமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு பட்டா ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேவைப்படுறது கரண்ட்டோ எதுவோ அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. சம்பாரிச்சு அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துக்க போகிறாங்க. நீங்கள் பட்டா மட்டும் கொடுத்தா போதும். சும்மா வந்து நாங்கள் இன்னும் கடலுக்கு அடியிலையும் கடலுக்கு மேலேயும் வந்து வீடு கட்டின்னு வாழ்ந்துட்டு இல்லை யாரும். இங்கே எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இது பண்ணிட்டு போகிறது கவர்மெண்ட் இது நம்ம போகிறதுக்கு ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் எங்களையும் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாருங்கள். இன்னொன்று 7th பாயிண்ட்டு டவுரி இஷ்யூஸ்ன்றது பெரிய டாப்பிக்கு. நம்ம அதை வந்து ரொம்ப பெருசாக போவோம்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். அதில் என்னென்னா
அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் வந்து டவுரி இஷ்யூஸ் ரொம்ப 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 அநியாயமாக நடந்துட்டுருக்கு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த எவ்வளோ நியூஸ் போடுறாங்க, எவ்வளோ பெண்கள் குடும்பப்படுத்தி சாவடிக்கப்படுறாங்க, அப்படி கொலைப்படுறாங்க சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ட்டு. டவுரி போட்டாலுமே சாவுறாங்க, டவுரி போடலாம் சாவுறாங்க. ஸோ என்னன்னா இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக தெரிஞ்சிடுது. எதனா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சிடுது. ஓகேவா? அதனால நான் என்ன சொல்கிறேன், இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து இம்மிடியேட்டாக எல்லாம் பண்ணுங்க. இந்த கோர்ட்டு கேஸ் இழுத்துச்சுன்னு தப்பு பண்ணவனே அலைய விட்டிங்கன்னா அவன் தப்பிச்சு போயிடுவான். இந்த திரும்பி அதே தான் பண்ணுவான். நான் என்ன சொல்கிறேன், தப்புன்னு தெரிஞ்சிச்சா, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிச்சா, இம்மிடியேட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லுவேன். இம்மிடியேட் ஆக்ஷன் வந்து எப்பவுமே போலீஸ் சைடில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து நீங்கள் போலீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூவாக நாட்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா அது யாருமே அதை பற்றி அவ்வளோ பேசவே மாட்டாங்க. எல்லா பொருளுக்குமே வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, 9%, 18% ஜிஎஸ்டி எல்லா பொருளுக்குமே போடுறாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவ்வளோ டர்ன் ஓவர் கொடுக்குறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க ஜிஎஸ்டி வந்து கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஆனால் யாராலே கட்ட முடியாது. இன்னொன்று என்னென்னா மெயின் இஷ்யூ வந்து என்னென்னா இந்த க்ரோசரிஸ் பொருள், க்ரோசரிஸ் அதாவது மளிகை பொருள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாமே ப்ரைஸ் ரொம்ப ஏறி போயிருக்கு. அதெல்லாமே தயவுசெய்து குறைங்க. வாழ்க்கையை நடத்த முடியாது போல. எந்த பொருளும் எதுவுமே வாங்கி ஒன்றுமே நடத்த முடியாது. நாங்களாம் பேருக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் ஏசி, வாஷிங் மிஷின், அப்புறம் கிரைண்டர், மிக்சி இதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் வாட்டர் மிக்சி தான் ஒன்று இருக்குது. அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அது மாதிரி எப்படி சொல்கிறது, எதுவுமே வாங்க முடியாத அளவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியணும்ல. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா தானே. எல்லாம் 5000 ரூபா, 10,000 எல்லா பொருளும் 20, 30, 50,000 எங்கெங்கே போகிறது? அந்தளவுக்கு சம்பாதிக்கணும். வருமானம் வரத்துக்கு வழியே இல்லாமல் எதை வந்து வாங்க முடியும்? அதெல்லாம் ஃபஸ்ட் யோசிங்க. லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட்டு இது என்னன்னா ரேப்பு. நாட்டில் வந்து கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னவா வேணா இருக்கலாம். தப்பு 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலேருந்து என்னங்க பிரோஜனம்? நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அடிக்கிறாங்களோ கொள்றவங்க ஏதோ நாங்கள் மொத்தம் விரட வந்துடுறான்ல. அவன் செத்து போன பொண்ணோ இல்லை செத்து போனவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க செத்துறாங்கன்னு இவங்க சாகணும் அப்படின்லாம் கிடையாது. அவன் தப்பு பண்ணால் இந்த தப்பை வந்து இந்த தப்பை ரேப் இவன் பண்ணியிருக்கான். இவன் தப்பை அடுத்து அவன் பண்ணக்கூடாதுன்னா அவனை ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வரவனுக்கு வந்து அந்த தப்பு பண்ண தோணாது. அப்படியே பண்ண தோணாலுமே நம்மளை போட்டு தள்ளுவாங்கடா இப்போ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடினோம் அவன். அதனால் தயவு செய்து தப்பு பண்ணவனை வந்து அப்படியே சுட்டு தள்ளுருங்க. தப்பு பண்ணவனை கரெக்டாக கண்டுபிடிச்சி சுட்டு தள்ளுங்க. பொதுமக்களை தப்பாக சந்தேக பார்வையில் தெரியாதவங்களை வந்து எதுவும் பண்ணுறாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப லென்த்தியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா பேச முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இனிமேல் கூட பேசிகிட்டே போகலாம் நினச்சேன். இந்த விஷயத்தை இன்னுமே எலாபரேட் பண்ணி பேசலாம். ஆனால் வந்து அந்தளவுக்கு பேச எனக்கு என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும் ஆகாது தெரியல. 10 பேருக்கு ரீச் ஆகலாம், 20 பேர், 100 பேர், 1000 பேருக்கு கூட ரீச் ஆகலாம். எவ்வளோ பேருக்கு வேணால் ரீச் ஆகட்டும். ஆனால் மக்கள் எல்லாருமே தயவுசெய்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் கிட்ட சிஎம்ஓ பிஎம்ஓ யார்கிட்ட வேணால் சேர வைங்க. சேர்ந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நாட்டில் கொண்டு வரணும். அதே மாதிரி என்னென்னா நான் தனிப்பட்ட எல்லா மக்கள்கிட்டே சொல்லிக்கிட்டேன்னா தனி மனித ஒழுக்கம், நிறைய விஷயங்கள், செல்ஃப் டிசிப்ளின், நிறைய விஷயங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து இந்த உலகத்தில் பழகிக்கோங்க. வாழுங்க, நல்லா இருங்க. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்க விடுங்க. அங்கே தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. டாட்டா.